அதனால அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம் இது, ஆபாச அரசியலினுடைய மிச்சம் இது. இப்படி ஆபாச அரசியல் செய்கிற இந்த அயோக்கியனை ஆம்பூர் செருப்படுத்த அடிக்கிற நாள் வரும் தமிழ்நாட்டில். சார் 4% நான் தோத்தாலும் 4% ஓட்டு வச்சிருக்கேன்னு சொல்றாரு சார். சரிங்களா? ஏது அடுத்தபடியாக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கு இந்த ஆட்சி கவிழ்ந்துடும் இருக்காது அப்படின்னு சொல்லி இன்னும் பேசிட்டு இருக்காரு சார். உங்களோட கருத்து இல்லை, அவருடைய ஆற்றாமையை காட்டுகிறது. இந்த ஆட்சி அமையக்கூடாது என்று திட்டமிட்டவர் அண்ணன் ஸ்டாலின். ஆனால் ஏன் வந்து அவர் சொன்ன எதுலையுமே உண்மை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ 69 படத்தில் வந்து ஒரு படம் கூட ஓடலன்னாரு. விஜயோட படம், விஜய் சாரோட படம், சிஎம் சாரோட படம், ஒரு படம் கூட ஓடலன்னாரு. அது வந்து எந்த படம் ஓடல சொல்லுவாரா? ஒன்றுமே ஓடல. எல்லா படமும் ஓடிச்சு, எல்லா படமும் ஓடிச்சு. இப்போ தெரிஞ்சு பேசுறாங்க, தெரியாமல் பேசுறாங்க. மெண்டல் சார், அவன் ஒரு மனநோயாளி. இவனெல்லாம் கீழ்ப்பாக்கத்தில் இப்போ உங்களை மாதிரி ஊடகங்களே போய் அழைச்சிட்டு வந்து அட்மிட் பண்ணுவாங்க. இப்போ அதே போல் வந்து புத்துணர்வு பெற்று புத்துயிர் கொடுத்து திமுக வந்து திரும்ப வரும் சொல்லிட்டு உதயநிதி வந்து மற்றவங்களும் சொல்கிறாங்க. எந்த வயாத்ரா மாத்திரை கொடுத்தா கூட புத்துணர்வு வர வாய்ப்பு இல்லை. அமெரிக்காவில் இருந்து வரவழைத்த புத்துணர்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வாடகை பேச்சாளர்களை நம்பி நீ கட்சி நடத்துற. கலைஞருடைய ஜூன் 3 பிறந்தநாள் விழாவிற்கு ஒரு மாநாடு போல நிகழ்ச்சியை சென்னையில் நடத்தி இருக்கணும். ஒன்னால நடத்த முடியல. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான். உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்மளுடைய கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் மதிப்பிற்குரிய திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். டைம் ஸ்டாக் நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். சார் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஷோக்குள்ளே போயிடலாம். சார் அதாவது ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பெண்களுக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையை வந்து சிஎம் திறந்து வச்சுருக்காரு சார். ஸோ இதற்கான நோக்கம் இது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் ஆகும், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போன ஆட்சியில் நடந்த பெண்கள் மீதான குற்றங்களை தடுக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நம்புறீங்களா? மக்கள் நம்புகிறாங்களா? ஒரு பெரிய இம்பேக்டை உண்டாக்குமா சார்? இல்லை, இது ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு மத்தியில் இது ஏற்படுத்தும். அதை தாண்டி ஒரு பாதுகாப்பு உணர்வு, நாம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம் என்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வை பெண்களுக்கு தரும். ஆபத்து நம்மை நெருங்குமானால் காப்பாற்றுவதற்கு அரசு நிச்சயம் முன்வரும் என்ற ஒரு நம்பிக்கையையும், இன்னும் சொல்லப்போனால் அதை தாண்டி நம்மை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்கிற எண்ணத்திற்கு அந்த பெண்கள் ஆட்படுவார்கள். இது ஒரு கடந்த கால அண்ணன் ஸ்டாலின் அவர்களினுடைய திராவிட மாடல் அரசின் கையாலாகத்தனம், கண்காணிக்க தவறியது. ஒரு பொறுப்பு டிஜிபியை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய ஆன்மாவை சூறையாடியது. ஒரு பொறுப்பு டிஜிபி சித்ரஞ்சன் தாஸ் வாசலில் காலையிலே ஒரு ஏவலாளனை போல நிற்க வைத்தது. ஒரு பொறுப்பு டிஜிபி வைத்திருப்பதனாலே அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய டிஐஜிக்கள், எஸ்பிக்கள் எல்லாம் ஒரு பொறுப்பற்ற தன்மையில் அவர்கள் இருந்தார்கள். அதனுடைய விளைவு தான் இது. இன்றைக்கு ஒரு டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கிறார், மகேஷ் அகர்வால். அவருடைய முதல் நடவடிக்கையே காவல்படை ரோந்து. இதுவே இந்த பிரச்சனை பாதி தீர்வுக்கு கொண்டு வந்துவிடும். எப்படி சார் சொல்கிறீங்க? நான் காலையில் செய்தித்தாள் வாங்குவதற்கு நான் KK நகர் கடை வீதிக்கு போகிறேன். அந்த காவல்துறை நடந்து வருகிறார்கள். சாலையின் இந்த பக்கமும் நடந்து வருகிறார்கள், அந்த பக்கமும் நடந்து வருகிறார்கள். இது காலையிலே இந்த நடவடிக்கை அவர்கள் தொடங்குகிறார்கள். இந்த நடவடிக்கை ஒரு நாள் பல முழுவதும்
ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. மகேஷ் அகர்வால் பொறுப்பேற்றதற்கு பிறகு காவல்துறை ரோந்து என்பது பொதுமக்களினுடைய பாதுகாப்புக்கான ரோந்தாக மாற்றி இருக்கிற அரசு தளபதி விஜய் அவர்களினுடைய தாவேக அரசு. இதிலேயே இன்னைக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2 நாள் பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை ரோந்திலேயே திருடர்கள் மறைந்து விட்டார்கள். இந்த காவல்துறை ரோந்திலேயே குண்டர்கள் தங்களுடைய நடவடிக்கை அவர்களுக்குள்ளாக ஒரு கட்டுப்பாடை விதித்து கொண்டார்கள். இந்த காவல்துறை ரோந்து அறிவித்ததற்கு பிறகு சட்டம் ஒழுங்கை கெடுக்கிற அந்த சதிகார கும்பலினுடைய கொட்டம் அடக்கப்படும் என்று அந்த சதிகாரர்களுக்கு இன்றைக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. அதனால இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த நடவடிக்கை இல்லை. காவல்துறை ரோந்து எப்போ வரும்னா குடியரசு தினத்துக்கு வரும், சுதந்திர தின விழாவுக்கு ரோந்து வருவாங்க. ஆனால் பொதுமக்களை பாதுகாப்பதற்கு காவல்துறை ரோந்து என்பது இன்றைக்கு மகேஷ் அகர்வாலும் தளபதி விஜய் அவர்கள் எடுக்கிற மகத்தான நடவடிக்கை. இனி ஒன்று, அதனுடைய நீட்சி ஏன் அன்னைக்கு தேதி அறிவித்ததற்கு பிறகு ஒத்தி வைத்தீர்கள் என்று பல பேர் விமர்சித்தார்கள். சிங்கப்பெண் அதிரடி தொடங்க போகிறோம்னு சொல்லிட்டு அது ஒத்தி வைக்கப்பட்டதற்கு நிர்வாகம்தான் காரணம். இன்னைக்கு அந்த நடவடிக்கை பார்த்தீங்கன்னா அதில் இந்த சிங்க பெண்கள் ஒரு பட்டாள நடை நடந்து வந்த பாங்கு, அவர்கள் செய்த சாகச காட்சி, அதில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் அதை பார்த்து பரவசப்பட்ட நிகழ்வு. அதில் அவர் நம்பிக்கை ஊட்டும் வகையில் அவர் பேசிய 8 நிமிட பேச்சு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தமிழ்நாட்டு பெண்களுக்கு தந்திருக்கிறது. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை நாடு முழுக்க 24 மணி நேரமும் கண்காணிப்பிலும் அவர்களுடைய கவனத்திலும் இதை இருந்து அவர்கள் செயலாற்றுவார்கள். அந்த காவல்துறை ரோந்து வந்தவுடனேயே நிலைமை சீராகி வந்தது. இப்பொழுது நிலைமை கட்டுப்படுத்தப்படும். இனிமேல் ஆபத்துகள் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று நான் நம்புகிறேன், பெண்களும் நம்புகிறார்கள். சிறப்பு சார். இப்போது அதே மாதிரி, அதாவது இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக செயல்படுவார்களா அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி, அப்படி யோசிக்கிற மாதிரி ஃப்யூஸ் கரையெல்லாம் பிடிக்கிட்டு போகிறாங்களே சார், அந்த கரண்ட்டு கட் ஆகிறதுக்கு, அதை செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் நண்பர் நிர்மல்குமார் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த அரசை ஊனப்படுத்துவதற்கு ஏதாவது வழி உண்டுமா என்று திமுக தீவிரமாக சிந்திக்கிறது. தீவிரமாக சிந்தித்ததனுடைய விளைவு இப்படிப்பட்டவர்களை அவர்கள் ஏவி விட்டிருக்கலாம் என்று ஒரு ஐயம் சம்பந்தப்பட்ட மின்துறை அமைச்சருக்கு இருக்கிறது. அவர்கள் கைது இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை விற்றிருக்கிறார்கள். அதை கொண்டு போய் ரெட் ஹில்ஸில் விற்றுருக்காங்க. ஏற்கனவே அந்த அமைச்சர் கருப்பு ஆடுகள் இங்கே இருக்கின்றன சொன்னார். ஒரு அரசாங்கத்திற்கு அவப்பெயரை உருவாக்க வேண்டுமானால் விலைவாசி உயர்வை கூட மக்கள் ஜீரணித்துக் கொள்வார்கள். ஒரு பள்ளிக்கூடம் திறப்பதற்கு தாமதமானால் கூட மழை காரணமாகன்னு சொல்லி மக்கள் அதை சரி அப்படின்னு ஒத்துக்கிடுவாங்க. மின்தடை ஏற்பட்டால் அரசாங்கத்தின் மீது எல்லா கோபமும் திரண்டு வரும். ஆட்சியே கவலும் இல்லை, ஆட்சிக்கு ஆபத்து வரும். ஆற்காடு வீராசாமின்னு கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் மின்துறை அமைச்சருக்கு அவர் தான் பொறுப்பேற்றார். தொடர்ந்து மின்வெட்டு இருந்தது. அப்போது தலையங்கம் எழுதினார்கள் பத்திரிகையில், இந்த ஆட்சிக்கு ஆபத்து வருமானால் ஆற்காடு வீராசாமியால் தான் ஆபத்து வரும்னு எழுதினாங்க. அதனால் இதை சரியாக உள்வாங்கி கொண்டு மேற்கொண்டு மின்வெட்டு வராமல் இருக்க சம்பந்தப்பட்ட துறையினுடைய செயலாளர், ஆற்றலாளர், மிகச்சிறந்த நிர்வாகி டாக்டர் ராதாகிருஷ்ணன், அம்மா அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் அந்த சுனாமி கோரமாக மக்களை கொன்று முடித்த நேரத்தில் முத்துகளின் பள்ளத்தாக இருந்த கடல் பிணங்களின் கருவறையாக மாறிய இந்த ஈரப்பொழுதில் கடற்கரையோரம் கட்டி வைத்த மாளிகைகளை கடல் விழுங்கிய வேளையில் நாகப்பட்டினத்தில் அன்றைக்கு
ஆட்சித் தலைவராக இருந்து அந்த சுனாமியை கட்டுப்படுத்தியதில் மிகப்பெரிய பெயர் பெற்றவர் ராதாகிருஷ்ணன். எந்த துறை கொடுத்தாலும் அந்த துறையை துலங்க வைக்கிற ஆற்றலும் அவருக்கு உண்டு. கொரோனா காலத்தில் அந்த துறைக்கு அவரை உடனடியாக மாற்றம் செய்து கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான அந்த போரில் வெற்றி பெற்றவர் ராதாகிருஷ்ணன். நான் உங்கள் மூலமாக நான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பணியோடு கேட்டுக்கொள்வது, இந்த அரசாங்கத்தை மின் பிரச்சனையில் களங்கப்படுத்துவதற்கு சில பேர் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அதற்கு இடம் அளிக்காத வகையில் தமிழ்நாட்டில் மின் விநியோகத்தை பகிமானத்தில் கோளாறுங்கிறார் அவர். மின் பகிமானத்தில் ஏற்பட்டிருக்கிற கோளாறுன்னு அவர் சொல்கிறாரு. அதுவே உண்மையாக இருந்தாலும் கூட அதை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு மின்சாரம் வேண்டும். ஏன்னா இது வரைக்கும் இல்லை, அதான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது இல்லை, அது இல்லை. அதை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் சம்பந்தப்பட்ட மின்துறை அமைச்சர் தம்பி நிர்மல்குமாரும் உடனடியாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு. அடுத்தபடியாக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு இந்த ஆட்சி கவிழ்ந்துடும் இருக்காது அப்படின்னு சொல்லி இன்னும் பேசிகிட்டு இருக்காரு சார். உங்களோட கருத்து இல்லை, அவருடைய ஆற்றாமை இது காட்டுகிறது. இந்த ஆட்சி அமையக்கூடாதென்று திட்டமிட்டவர் அண்ணன் ஸ்டாலின். ஒரு 5 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்தவர். கலைஞர் முதலமைச்சராக இருந்தபொழுது துணை முதலமைச்சராக இருந்தவர். 1989 சட்டமன்றத்துக்குள் நுழைந்தவர். ஒரு 55 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு உங்கள் ஆட்சிக்கு ஒரு முடிவுரையை மக்கள் எழுதியிருக்கிறார்கள். தளபதி விஜய் அவர்களை முதல்வராக முடிசூட்டி பார்த்திருக்கின்றால் இந்த ஆட்சிக்கு ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுக்க வேண்டிய தார்மீக கடமை உங்களுக்கு உண்டு. அவர் அதை சொன்னாரும் கூட. அல்ல, ஜெயலலிதா முதலமைச்சர் ஆன பொழுது கலைஞர் அன்றைக்கு சொன்னார், 6 மாதம் வாழா இருப்பேன்னு சும்மா இருப்பேன். இல்லை, இதை ஸ்டாலினும் சொன்னார். ஆமாம், 6 மாதத்திற்கு பிறகு வாளாக மாறுவேன் அப்படின்னு கலைஞர் சொன்னார். இன்னைக்கு 6 மாதம் வாழா இருப்பேன் என்று சொன்ன நீங்கள் 6 நாளில் விமர்சிக்க தொடங்கிவிட்டீர்கள். அதுவரை கூட உங்களால் தாங்கிக் கொள்ள முடியலை. ஆகவே இந்த தோல்வியினுடைய தாக்கமும் திமுக தன்னுடைய வரலாற்றில் பல தோல்விகளை சந்தித்திருக்கிறது. அதை வெற்றிகரமாக கடந்து வந்திருக்கிறது. இந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமலும் வெற்றிகரமாக கடக்க முடியும் என்கிற நம்பிக்கையின்மையும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பிடித்து உலுக்குகிறது. ஏன்னா அவரே தோற்று போனார். குளத்தூருக்கு நன்மைகள் செய்தவர், அதை நான் மறுக்கலை. அவரே தோற்று போனார் என்றால் மக்களினுடைய கோபம் உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் தவப்புதல்வரின் மீது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அங்கங்களின் மீது. எப்படின்னா அந்த குடும்பம் எப்படி கோலச்சுகிறது பாருங்கள். தஞ்சாவூர் மாநகரத்தில் ஒரு மேயர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சன் ராமநாதன் என்பவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சன் ராமநாதன் யாருன்னா அவங்களுடைய சாதி வகுப்பு. அதை ஏற்கனவே பூபதி, தஞ்சை பூபதின்னு கலைஞருடைய நம்பிக்கை பெற்றவருடைய மகள் தான் துணை மேயராக இருந்தார். டாக்டர் அவங்க தஞ்சாவூரில் இடைத்தேர்தலில் நின்னவங்க. அவங்க அந்த அவளுக்கு கொடுக்காமல் சன் ராமநாதனை முடிசூட்டியதன் மூலம் உங்கள் குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தில் தான் எல்லா இடமும் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்ததனுடைய விளைவு சன் ராமநாதனை நீங்கள் மேயராக்கியது. அந்த மேயரையே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குறீர்கள். மேயர் இன்னும் ஒரு 8 மாதம் இருக்கும் பொழுதே அவனை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு அவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியதன் மூலம் அவரை அமைச்சராக்க வேண்டும் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள். அது மாதிரி அந்த அந்த திமுகவில் ஒரு குடும்ப ஆதிக்கம் என்பது மாட்சிமை தங்கிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி, அவருடைய இல்லறத்திற்கு தலைமை தாங்குகிற அன்னை துர்காவினுடைய தம்பி ஜெயராஜமூர்த்திங்கிறவன் ஒரு எம்பிபிஎஸ் டிசிஹெச், அவ்வளவுதான் அவருடைய குவாலிஃபைடு. அவர் டிஎம்எஸ்ஸாக வருகிறார். அவருக்கு கொஞ்சம் பேச தெரியும்.
வள்ளலார் பாட்டில் அவருக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. ஒரு இலக்கியவாதி மாதிரி நடந்து கொண்டார். தொலைக்காட்சிகளை போய் அத்துமீறினார். புதுயுகம் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி நடத்துவதற்கு புதுயுகம் தொலைக்காட்சியில் அதிகார திமிரில் பேசி அந்த உரிமை வாங்கி கொண்டார். அந்த நிகழ்ச்சியை எனக்கு தரணும்னு அவங்க நினைச்சாங்க, அதை அவர் வாங்கி கொண்டார். அப்படி ஒரு மேடையில் பேசணுங்கிற ஒரு மைக்கு நோய் அவருக்கு. ஒரு டிஎம்எஸ் ஆக இருந்தவர் இப்படி கீழே இறங்கி பெரிய முறைகேடுகளில் ஈடுபட்டார். இப்படி அந்த குடும்பம் எல்லா இடங்களிலும் தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களால் திமுகவை ஆக்கிரமித்தது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை ஆக்கிரமித்தது. அதனுடைய விளைவாக ஏற்பட்ட தோல்வி இந்த தோல்வி. மீண்டும் அந்த குடும்பம் அந்த இடத்திற்கு வருவதற்கு முந்துகிறது, இல்லாவிட்டால் விரும்புகிறது. அந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் அண்ணன் ஸ்டாலின் தடுமாறுகிறார். திமுகவை கரை சேர முடியுமா என்கிற கவலை திமுக தொண்டர்களுக்கே வந்துவிட்டது. அதனால 3 மாதம் இந்த ஆட்சி நீடிக்காது என்று சொல்வதற்கு காரணம் இருக்கிறவர்களை தக்க வைப்பதற்கு. இப்போ அதே போல் புத்துணர்வு பெற்று புத்துயிர் கொடுத்து திமுக திரும்ப வரும்னு சொல்லிட்டு உதயநிதி மற்றவங்களும் சொல்கிறாங்க. எந்த வயாகிரா மாத்திரை கொடுத்தா கூட புத்துணர்வு வர வாய்ப்பில்லை. அமெரிக்காவில் இருந்து வரவழைத்த புத்துணர்வதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா வாடகை பேச்சாளர்களை நம்பி நீ கட்சி நடத்துற. கலைஞருடைய ஜூன் 3 பிறந்தநாள் விழாவிற்கு ஒரு மாநாடு போல நிகழ்ச்சியை சென்னையில் நடத்தியிருக்கணும். ஒன்றால் நடத்த முடியலை. சென்னையினுடைய எல்லா பகுதிகளிலும் கூட்டம் ஐப்பசி மாத தடை மழை மாதிரி தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கணும். நடத்தலை. கலைஞர் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கே திமுக காரன் தயாராக இல்லை. தினசரி துர்கா பூஜை செய்கிற அண்ணன் சேகர் பாபு மட்டும் யாரை வாடகைக்கு பேச்சாளரை கூப்பிடுறாரு. சுகி சிவம் கலைஞர் பிறந்த நாள் விழாவில் பேசுகிறார். ஆகவே திமுக உள்ளீடற்று விட்டது, திமுக உணர்ச்சியற்று விட்டது. திமுக தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு ஒரு இருண்ட நிலைமைக்கு வந்திருக்கிறது. அதை மீட்டெடுப்பதற்கு அண்ணன் ஸ்டாலின் எடுக்கிற முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் உங்கள் குடும்பத்தின் ஆதிக்கம் இப்படித்தான் இருக்குமானால் அதை மீட்டெடுப்பது சிரமமாக இருக்கும். சார், அப்படியே இதை பற்றி பேசும்போது நம்ம இதையும் பேசிடணும் சார். அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்து எந்த லெவலுக்கு போக போகிறாங்க, அவர் நிலைமை என்ன ஆவார் அவர்? நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். எதிர்க்கட்சி தலைவருங்கிறவர் ஒரு ஷேடோ கவர்மெண்ட், நிழல் அமைச்சரவைக்கு தலைமை தாங்குகிறவர். ஆளுகிற கட்சி பலவீனமாகி கவிழ்ந்து விடுமானால் ஆளுநர் எதிர்க்கட்சி தலைவர் தான் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பார். அந்த இடத்துல இருந்தவர் இன்றைக்கு அந்த கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாத, கையால் ஆகாதவனாக மாறிவிட்டார். அவருக்கு எதிராக ஒரு பூகம்பம் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்கள் கட்சிக்கு 30 எம்எல்ஏக்கள் ஆதரவு தருவதற்கு முடிவெடுத்து சட்டமன்றத்தில் வாக்களித்தும் விட்டார்கள். இன்றைக்கு அவர்களை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க முடியலை. நீ ஒரு பலவீனமான தலைமை என்பதை நீயே உன்னுடைய நடவடிக்கை நல்ல நிரூபித்து விட்டாய். இதை மீட்டெடுப்பதற்கு உன் கையில் ஏதாவது திட்டம் இருக்கான்னா திட்டம் இல்லை. அதிமுக என்கிற ஆகாயமளாவை எழுந்திருக்கிற அந்த இயக்கத்தை இன்றைக்கு பள்ளத்தில் படுகொலியில் தள்ளிய பாவி. அதிமுகவின் ஒற்றை தொண்டன் கூட உன்னுடைய தலைமையை ஒத்துக்கொள்ளலை. ஒரு தம்பி தீக்குளித்து தீர்ந்து போனான். அதற்கு பிறகாவது நீ மறுபரிசீலனை செய்திருக்க வேண்டும். சசிகலாம்மா, வாங்கம்மா, நீங்கள் தான் என்னை முதலமைச்சராக்கி பார்த்தீர்கள், நான் உங்களுக்கு துரோகம் செய்தேன், பிராயச்சித்தம் செய்ய தயாராக இருக்கிறேன், வாருங்கள்னு அழைச்சிருக்கணும். திமுகவில் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட்ட ஓபிஎஸ் அவர்களை நீங்கள் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவுக்கு வாருங்கள் என்று அழைத்திருக்க வேண்டும். அந்த கட்சியில் போர்க்கொடி தூக்கிய கேசி பழனிசாமி, எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ, எம்ஜிஆர் காலத்து எம்பி, அவரை நீங்கள் அழைத்திருக்கணும். அதிமுகவில் இருந்து இயங்க முடியாமல் திசை வேறாக போனவர்களையெல்லாம் வாருங்கள் என்று அழைத்து முதல்ல கட்சி கேடஸ் தொண்டர்களுக்கு நம்பிக்கை வரணும். தொண்டர்களே நம்பிக்கை இழந்துட்டாங்க. இதை செய்வதற்கு அவர் வரணும். வருவாரானா வரமாட்டார். ஏன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற பதவி வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் கள்ளத்தனமாக திமுகவோடு உறவை பேணி
திமுகவிடமிருந்து மாதம் 30 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறான் இந்த 5 வருஷத்தில். என்ன சார் சொல்கிறீங்க? நான் தான் சொல்கிறேன், திமுகவிடமிருந்து மாதம் 30 கோடி. யார்? எடப்பாடி பழனிசாமி வாங்கித்தான் வாங்கி வசூலிச்சிருக்கான். இப்படி ஒரு வாழ்க்கை நடத்தியிருக்கான். அவனுடைய மகன் மிதுவன் ஏவி விட்டு பல பேரிட்ட கொள்ள 20 கோடி ரூபாய் இருந்தால் தான் தேர்தலில் சீட்டு. வைகை செல்வன் 20 கோடி ரூபாய் கேட்குறாரு. வைகை செல்வன் அந்த கட்சியில் இருக்கிற ஒரு அறிவாளி, இலக்கிய தளத்திலும் அரசியல் களத்திலும் என்னை போல இயங்குகிற ஆற்றலாளர். அம்மாவின் காலத்தில் திருச்சி மாவட்டத்திற்கு பொறுப்பேற்றிருந்தவன், அருப்புக்கோட்டை தொகுதியில் வென்றவன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவன். எந்த விவாதத்திலும் பங்கு கொண்டு அதிமுகவின் சார்பில் கருத்தை எடுத்து வைப்பதில் அவருக்கு நிகரான ஒரு பர்சனாலிட்டி அதிமுகவில் இல்லை. 20 கோடி ரூபாய் என்கிட்ட இல்லைன்னான்னு சொல்லியிருக்காரு. 20 கோடி கொண்டு வா அப்போ தான் சீட்டுன்னு சொல்லியிருக்காரு. 20 கோடி என்கிட்ட இல்லைன்னா நான் ஏற்கனவே கடனில் இருக்கேன்னு சொல்லி வெளியேறிட்டார். நீ இந்த வைகை செல்வன் போன்றவர்களையெல்லாம், அதாவது படித்தவன் அவனுக்கு பிடிக்காது. ஏன்? அவன் தற்கொலை இல்லை. அவன் கம்பராமாயணத்தை சேக்கிலார் எழுதுனான்னு சொன்ன முட்டாள் இல்லை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே அவனுக்கு சொல்ல தெரியாது. ஒரு புத்தக விழாவில் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்ல முடியாமல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆம்லேட் ஆக்கிட்டான். அந்த தற்கொலை போய் இன்னொருத்தனை ஒத்துக்கிடுவானா? அதனால் வந்த விளைவு. அதனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை இருக்கிறவரை அதிமுக தரைமட்டத்தை நோக்கி போவதை தவிர இல்லை. அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னா, ஜோக்ஸாக நீங்கள் அப்பாட்ட அது வைங்க, காமெடியாக இருந்தாலும் 2 சீட்டுகளே வென்ற அதிமுக மீண்டும் அம்மா இருந்த பொழுது மீண்டும் எழுந்து எப்படி வந்து எல்லாருக்கும் தெரியும் அடுத்த தேர்தல்லையே அந்த மாதிரி நான் வருவேன்றார். அப்போ நீ அம்மாவா? உன்னை அம்மாவாக கருதி கொள்கிறாயா? நீ எந்த பிரச்சனைக்காவது இந்த 30 நாளில் பதில் சொல்லியிருக்கிறியா? அவர் விஜய் சர்மா சைலண்டாக வந்து சாதிக்கலான்னு பார்க்குறாரோ? யார்? எடப்பாடி. அப்போ அவன் விஜய் ஆயிடுவேன் சார். இப்போ பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தால் போர்ட்டர்னு நினச்சிருவான் பொதுமக்கள். சார் நீங்கள் வேறு எதோ சொல்கிறீங்க, நான் வேறு சிரிக்கிறேன். என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? விஜயனுடைய நிழலே வானம் என்னாந்து பார்க்குதுங்க. அந்த கம்பேரிசன் இடம் என்னன்னு அதெல்லாம் கிடையாது. இந்த கட்சி ஒன்று சொல்லட்டா, அறமற்ற அரசியல் செய்தவன். சரி, அவனுக்கு அரசியலில் நீடிப்பதற்கான வாய்ப்பை காலம் கொடுக்காது. சரி, இப்போ திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்ததை பற்றி சவுகு சங்கர் வந்து பரபரப்பாக ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னான்னு தெரியல. பேசுனது உண்மை தான். சபரீஷனும் உதயநிதியும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்கதா சொல்கிறாரு. ஃபோனில் பேசுனா பரபரப்பு செய்திகளாக சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து நீங்கள் எப்படி? இல்லை, உதயநிதி ஸ்டாலின் ஆமாம், நான் எடப்பாடியே தேர்தலில் ரொம்ப மோசமாக பேசிட்டேன், அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், எடப்பாடிகிட்டே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படியே ஒரு மீட்டிங் நடக்குது. ஆமாம், எந்த சூழல்லையும் தாவேக்கா ஆட்சி அமைக்கப்படாது, விஜய் முதலமைச்சரோட. ஆமாம், எந்த எட்ஜுக்கும் போங்கன்னு. ஆமாம், உதயநிதி வந்து போய் அவங்க அம்மாட்ட அழுததாகவும் சேகர் பாபு கிட்ட சொல்லி, ஆமாம், அப்படி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் என்ன செய்கிறார், ஆல் இண்டியா மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நேஷனல் செக்ரட்டரி சாஹாவு பேபி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி 2 உறுப்பினர்களை நீங்கள் அதிமுக ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுங்கள்னு அண்ணன் ஸ்டாலின் பேசிட்டார். இதை விட அயோக்கியத்தனம், இதை விட ஈனத்தனம், இதை விட போக்கிரித்தனம் எங்கேயாவது அரசியலில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அவங்க இன்னும் அதுக்கு முயற்சிப்பாங்க. இப்போ எடப்பாடி இதுக்கு ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு உட்காந்து அவங்க கூட உட்காந்து பேசினாரு சபரீஷ் உதயநிதி கிட்ட. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேன். அவங்க வந்து தங்களுடைய சுய லாபத்திற்காக எதையும் இருப்பார்கள். இதனால அவங்க ஓட் பேங்க் வெளில போயிருக்குமா? அதாவது வெளியில் வந்து இப்போ நம்ம பேசுகிறோம்ல, ஓட் பேங்க் போயாச்சு சார். ஓட் பேங்க் போயாச்சு. திமுக தன்னுடைய கடைசி காலத்தை கடத்தி, திமுகவும் தான், அதிமுகவும் தன்னுடைய கடைசி காலத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறது. அடுத்த சட்டமன்ற தேர்தல் இவங்க களத்திலே இருக்க மாட்டாங்க. இந்த சூழலில் கரெக்டாக ஒரு கேள்வியை வைக்கிறேன், சரியா? ஏன்னா நீங்கள் சொல்லும் போது டக்குன்னு தோணுச்சு, ப்ரிப்பேர்லாம் கிடையாது.
இப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ்னு ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு, அரசியல் கட்சியாக மாறணும்னு சொல்லிட்டாரு. அது இப்போ வரைக்கும் ஒரு 18-13 லட்சம் பேர் ஆல்மோஸ்ட் 20 லட்சம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக உங்களோட பார்வை இந்திய அரசியலேயே இப்படி ஒரு முயற்சிக்கு இவ்வளவு ஆதரவு வந்திருப்பது அண்ணாமலைக்கு தான். ஒரு மாற்றத்திற்கான அரசியலை விரும்பிய மக்கள் தளபதி விஜயை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்கி அழகு பார்த்து விட்டார்கள். அதிமுக திமுகவை தவிர இன்னொரு சக்தி வர வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு எங்கள் தலைவர் விஜய் விருந்து படைத்து விட்டார். இப்பொழுது அதிமுக பலவீனமற்று போய் திமுக செயலிழந்து கிடக்கிற நிலையில் ஒரு ஆப்போசிஷன் விங்கு அந்த இடம் இன்றைக்கு வெற்றிடமாக இருக்கிறது. எங்கள் கட்சி குறித்து கடுமையான விமர்சனங்களை எதிர்காலத்தில் அண்ணாமலை வைப்பதற்கு அணியமாகிவிட்டார். தாவேக்காவினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கூர்மையாக விமர்சிப்பார். அவருக்கு படித்த இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு வரவேற்பு கிடைக்கும். இப்பவுமே 20 லட்சம் பேர் வந்துட்டாங்க. இது இந்திய அரசியலில் இதுதான் முதலாக. ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார், தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய உணர்வு குறித்து ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு ஒன்று சொன்னார். அதுதான் பாலிடிக்ஸ். நீங்கள் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிப்பதற்கு முயற்சிக்கிறீர்கள், அதை திரும்ப எடுத்து விடுங்கள்னு சொன்னார் மோடி அரசாங்கத்தை பார்த்து. இன்னும் அவர் ஒரு நாகரிகமான நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது பிரைம் மினிஸ்டரையே சந்தித்து, உள்துறை அமைச்சரையே சந்தித்து, நட்டாவை சந்தித்து, நிதின் கபினை சந்தித்து, நான் வெளியேற போகிறேன், உங்கள் கூட இவ்வளவு நாளும் பயணிக்க வாய்ப்பு தந்ததற்கு நன்றி, நான் வெளியேற போகிறேன், தமிழ்நாட்டினுடைய அரசியலில் நான் ஒரு முக்கிய பாத்திரமாக மாறுவதற்கு என்னுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுக்கு உங்கள் கட்சியில் இருந்தால் நான் இயங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர்கிட்ட சொல்லிட்டு வராரு பாருங்க. அதுவே இன்னைக்கு ஒரு பெரிய கிரெடிட் அவருக்கு தந்திருக்கு. அதனால் இந்த எங்கள் அரசை கேள்வி கேட்கவும் இந்த அரசாங்கத்தை நிலைகுலைய செய்யக்கூட அவருக்கு திட்டமிட முடியும். ஏன்னா அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கு. அதை குறைத்து மதிப்பிட முடியாது. திருவாரூர் நகர்மன்றத்தில் தெற்கு வீதியில் கலைஞருக்கு பேர் சூட்டணும்னு நகர்மன்ற தீர்மானம். அந்த நகர்மன்ற தீர்மானத்தை அவங்க பேர் சூட்டலை, பேர் சூட்டவும் அண்ணன் ஸ்டாலின் சொல்லலை. அதுக்கு முன்னாலேயே திருவாரூரில் ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு எல்லா இடத்துலையும் கருணாநிதி பேர் தானா அப்படின்னு கேட்டு நாலாந்தரமான பேச்சாளர்கள் வச்சு கலைஞரையும் கலைஞர் குடும்பத்தையும் கேவலமாக பேசி ஒரு பேர் வைக்க முடியாத நிலைமைக்கு தள்ளினார். அது மாதிரி தர்மபுர ஆதீனத்தை பல்லக்கில் தூக்கிட்டு வர்றது ஒரு சம்பிரதாயம், அவ்வளவுதான். பல்லக்கில் மனிதன் சுமப்பது என்பது மனித குலத்துக்கே அவமானம். இதை செய்யாதீங்கன்னு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சொல்றாரு. திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் சொல்றாரு, இதெல்லாம் இப்போ நிறுத்திடணும், காலத்திற்கு ஏற்ப மாற வேண்டும். ஆதி நகரத்தில் நடந்து வர மாட்டாரான்னு எல்லாம் விமர்சனங்கள் வந்த பொழுது பல்லக்கில் தூக்கி வைக்கத்தான் செய்வோம், சுமக்கத்தான் அவரே சுமந்தார். இப்படி அதிரடி அரசியலை செய்வார். சாட்டை எடுத்து கோயம்புத்தூரில் அவருக்கு வீட்டுக்கு முன்னாடி நின்று சட்டை கழட்டிட்டு இந்த ஆட்சி முடிவு வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு அடித்தார். இது மாதிரி பரபரப்பெல்லாம் கிளப்புவார். இதை எதிர்கொள்ள தாவேக்கா தயாராக இருக்கும். தலைவர் விஜய் அவர்கள் அனுமதித்தால் அதை நானே எதிர்கொள்வேன். அது வேற என்ன ஃபேக்டோ அதை சொல்கிறீங்க. ஆமாம், அது வேற. ஆனால் அடுத்த தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டில் இடம் இல்லை. விஜய் அண்ணாமலை போட்டி. ரைட், அதுதான் களமாக இருக்கு. சரி சார், இப்போ நீங்கள் இந்த சாட்டையை பற்றி பேசும்போது எனக்கு டக்குன்னு மைண்டு என்னோடது போயிடுச்சு. நீங்கள் தான் எல்லாத்தையும் கேள்வி எடுத்து கொடுக்குறீங்க. திரு சீமான் அவர்கள் இவ்வளோ நாள் கழித்து கர்ஜித்தார் சார், பார்த்தீங்கன்னா நீங்கள் அது எந்த நிகழ்ச்சின்னு தெரியுமா? ஆமாம் சார். எந்த நிகழ்ச்சி? ஒரு அரசியல் நிகழ்ச்சி. தேனிசை செல்லப்பான்னு ஒரு பாடகர், லட்சிய பாடகர், தமிழ் ஈழத்திற்காக பாடியவர். ஆமாம். தம்பி பிரபாகரனால் பாராட்டப்பட்டவர்.
அவருடைய நினைவு போற்றுகிற நிகழ்ச்சி நடந்தது. ஆமாம். அவருடைய புதல்வர் எனக்கு தெரிந்த தம்பி இளங்கோவன், இவனை அழைச்சிருக்கக்கூடாது. யாரை? சீமான. ஏன்னா அதில் பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத, தராதரம் இல்லாதவன் சீமான். உனக்கு அழைக்கணும்னு ஆசைப்பட்டால் தமிழ் ஈழத்திற்காக பேசியவர்கள் இன்னும் இருக்காங்க. நான் இருக்கேன், அண்ணா வைகோ இருக்கிறார், மே 17 இயக்கத்தினுடைய தலைவர் திருமுருகன் காந்தி இருக்கிறார். நீங்களும் சீமான் சாரும் ஒன்றா சார்? கேளுங்க, தமிழ் ஈழத்திற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்த பழநெடுமாறன் இருக்கார். சரி. இப்படி யாரையாவது கூப்பிட்டு நீங்கள் நிகழ்ச்சியை நடத்தி இருக்கலாம். அவரும் சிறந்த பேச்சாளர் சார் சீமான. யார் சொன்னா சிறந்த பேச்சாளர்? எப்படி பேசியிருக்காரு பார்த்தீங்களா இல்லையா? அது பேச்சா? அது ஒரு வேட்டை நாய் மாதிரி குறைக்கிறான். ஒரு இப்படிதான் பேசலாம். எப்படி சார் ஒரு கட்சியின் தலைவரில் என்ன சார் அடாபிடாங்கிறான், அடாபிடாங்கிறான். ஒரு போக்கிரி, ஒரு பேட்டை பொறுக்கி மாதிரி பேசுகிறான். தமிழ் படித்தவனா நீ? சார் இந்த மாதிரி பேசினா தவறாக நினைப்பாங்க சார் நம்ம கட்சியாளங்க. நான் என்ன கேட்குறேன், திருவள்ளுவர் சொல்லுகிறார், கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. சரி. கனி இருக்கும் பொழுது நீ ஏன் காயை எடுத்து கடிக்கிற? நீ நல்ல சொற்கள் தமிழில் வெள்ளம் போல் குவிந்திருக்கிற பொழுது நீ ஏன் அழுக்கு சொற்களால் ஆராதிக்கிறாய்? ஒரு தேசிய இயக்கத்தை, காங்கிரஸ் கட்சியை வாடா போடான்னு கூப்பிடுற நீ? என்னடா அநியாயம்? இல்லை சொன்ன மாதிரி அவரும் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அவன் தான் பேசினார்ல சார். எல்லாருமே அவன் தான் பொதுவாக 10 ஆண்டு காலம் நைனிட்டார் சிறையில் தபம் இருந்தவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஆமாம். கேட்டிங்களா? இந்தியாவினுடைய விடுதலைக்கு பாடுபட்ட காங்கிரஸ் கட்சிக்கு ஆனந்த பவனம் என்னும் பவனத்தை காங்கிரஸ் கட்சிக்கு தாரை வார்த்த குடும்பம் நேரு குடும்பம். இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை 10 நாளில் சந்தித்து பகை முடித்தவர் இந்திரா. உலக வரலாற்றில் 102 அணிசாரா நாடுகளுக்கு தலைமை வகித்தவர் மட்டுமல்ல, வங்காளதேசம் என்கிற நாட்டை கருவில் சுமந்து ஈன்று புறம் தந்தவர் இந்திரா. 484 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து அதீத பெரும்பான்மையில் இந்தியாவில் ஆட்சி புரிந்தவர் ராஜீவ்காந்தி. இன்றைக்கு இருக்கிற டிஜிட்டல் யுகத்திற்கு அகரம் எழுதியவன் ராஜீவ்காந்தி. இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு மிலேச்சத்தனமான பாசிசத்தை எதிர்கொள்கிற இடத்தில் நிற்கிறவர் ராகுல் காந்தி. நீ அவங்களை இப்படி குறைத்து பேசுறிய? நீ அனிதா ராதாகிருஷ்ணனுடைய தாய்மாமன் சீரை வாங்கின தரித்திரம் நீ. திமுகவில் துண்டு போட முடியுமா என்று சிந்திக்கிற அரசியல் அனாதை நீ. நீ இவ்வளவு பெரிய 100 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்களை வாடா போடான்னு ஒருமையில கூப்பிடுறியே, என்னடா அநியாயம் இது? நீ தான் கல்லறைக்கு போயிட்டு இருக்க. உன் கட்சியில் இருக்கிறதெல்லாம் சத்தம் இல்லாமல் வெளியேறிட்டு இருக்கான். உன் கட்சி அடுத்த தேர்தல் வரைக்கும் உயிரோடு இருக்காது. திமுகவில் துண்டு போட்டு வைக்கிறதுக்கு தாய்மாமன் சீர்னு அனிதா ராதாகிருஷ்ணன் தான் உனக்கு வாரான். 11 பவுன் தங்கச்செங்கிலி, தங்கத்தாலான சங்கு, தங்கத்தாலான கரண்டி, தங்கத்தாலான தண்டை, தங்கத்தாலான அரைஞான், இதை வாங்குற நீ. தாய்மாமன் சார் யார்? அனிதா ராதாகிருஷ்ணனா? அனிதா ராதாகிருஷ்ணனே பொருளாதார குற்றவாளிங்க. நீ திமுகவை கடுமையாக விமர்சிக்கிற நீ ஏன் அனிதா ராதாகிருஷ்ணன் தாய்மாமன் சீரை வாங்குற? அது வேற இது வேற. அது வேற இது வேற. என்னது தாய்மாமனுக்கு உனக்கு என்ன உறவு? அனிதா ராதாகிருஷ்ணனும் நீ இதுக்கு முன்னே என்னைக்காவது சந்திச்சிருக்கீங்களா? என்னைக்காவது பொது வெளியில வெளியே வந்திருக்கீங்களா? உறவு விட்டு போகுமா சார்? என்ன உறவு உனக்கு? என்ன உறவு அவன் அனிதா ராதாகிருஷ்ணன்? அதனால அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம் இது. ஆபாச அரசியலினுடைய மிச்சம் இது. இப்படி ஆபாச அரசியல் செய்கிற இந்த அயோக்கியனை ஆம்பூர் செருப்படுத்த அடிக்கிற நாள் வரும் தமிழ்நாட்டில். சார் 4% நான் தோத்தாலும் 4% ஓட்டு வச்சிருக்கேன்னு சொல்றாரு சார் பெருமையா. ஏது 4? நான் தோத்தாலும் 4% ஓட்டு. எத்தனை தடவை தேர்தலில் நின்று நீ? ஜெயிப்பாரு சார். எங்க ஜெயிப்பாரு? எங்கன்னா எங்க ஜெயிப்பான்னு கேட்குற? தமிழ்நாட்டில் தான். 60 வயசுல ஜெயிச்சு ஜெயிப்பான் அது மாதிரியா? கண்டிப்பாக அவர் தமிழ்நாட்டு சிஎம்மாக வருவார்னு அவர் இல்லைன்னா கூட பிற்காலத்தில் அவங்க கட்சி வரும். கொள்கைக்கான கட்சி. அவன் கட்சியே இருக்காது சார். அடுத்த தேர்தல் பாருங்க, அந்த கட்சியே இருக்காது. ஆனால் ஏன் அவர் சொன்ன எதுலேயுமே இப்போ உண்மை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ 69 படத்தில் ஒரு படம் கூட ஓடலன்னாரு.
விஜயோட படம், விஜய் சாரோட படம், சிஎம் சாரோட படம், ஆமா, ஒரு படம் கூட ஓடலன்னாரு. அது வந்து எந்த படம் ஓடல சொல்லுவாரா? ஒண்ணுமே ஓடலன்ட்டாரு. எல்லா படமும் ஓடிச்சு, எல்லா படமும் ஓடிச்சு. இது இப்போ தெரிஞ்சு பேசுறாரு தெரியாம பேசுறாரு. மெண்டல் சார் அவன். சார் என்ன சார் ஒரு மனநோயாளி. இவனெல்லாம் கீழ்ப்பாக்கத்தில் இப்பவுமே நீ உங்களை மாதிரி ஊடகங்களே போய் அழைச்சிட்டு வந்து அட்மிட் பண்ணணும். இந்த மாதிரி பேசினா பெரிய விமர்சனம் ஆயிடும். என்ன விமர்சனம் ஆயிடும்? இந்த மாதிரி சொற்களை நீங்கள் பயன்படுத்த தவறில்லை சார். இப்போ அவர் அநாகரிகமாக நீங்கள் அப்படி பேசலாம். நான் என்ன கேட்குறேன், தேனிசை செல்லப்பா என்கிற தமிழ் ஈழம் தாயகத்திற்காக பாடிய ஒரு லட்சிய கவிஞனுடைய படத்தரப்பு. நீ என்ன பேசியிருக்கணும்? ஒரு தமிழீழ கனவோடு உலகமெல்லாம் போய் பாடினவர் யார்? தேனிசை செல்லப்பா. சுவிட்சர்லாந்துக்கு போனார், நார்வேக்கு போனார், போலந்துக்கு போனார், கனடாவுக்கு போனார், சிங்கப்பூருக்கு போனார், மலேசியா, உலக நாடுகளெல்லாம் சுற்றி பாடியவரை நாம் இழந்து விட்டோம். உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன், கூனி விளையவோ மேனி, கும்பிட்டு கால் பிடிக்கவோ கைகள், தீனி மகிழவோ வாழ்க்கை, தேடி முழங்கடா சங்கம் என்று பாடிய உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் பாட்டுக்கு உயிர் தந்தவர் தேனிசை கவிஞர், தேனிசை பாடகர் செல்லப்பா. திக்கெல்லாம் புகழுகிற தென்காசி பகுதியில் ஒரு கண்விழிக்காத கிராமத்தில் பிறந்து உலக நாடுகளுக்கெல்லாம் வலம் வந்தார். அவ்வளவு பெரிய பெருமையும் கீர்த்தியும் உள்ளவர். தமிழீழம் நாளைக்கு மலர்கிற பொழுது தேனிசை செல்லப்பாவை தமிழீழ மக்கள் நினைவு கூறுவார்கள்னு சொல்லியிருந்தா உனக்கு அறிவு இருக்குன்னு எவனாவது நம்புவான். நீ ஒரு அடிமுட்டாள் மாதிரி அரசியல் பேசி அந்த நிகழ்ச்சியை கெடுத்த. அப்போ அவர் அங்கே பேசின எதுவுமே சரியில்லை. ஒரு பாயிண்ட் கூட சரி, எதுலையுமே உண்மை இல்லை. நேற்று நீங்கள் இருந்தீர்கள், இன்றைக்கு இல்லை. எனக்கு கவலையாக இருக்குன்னா சொல்லி தொலைக்க வேண்டாமா? இனிமேல் இப்படி பாட யார் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள்னு கேட்டிருக்க வேண்டாமா? அதை வந்து அரசியல் மேடையாக பயன்படுத்தி, அரசியல் மேடையா இல்லை, பொறுக்கிகளுக்கு மேடையாக பயன்படுத்தும். இப்படி கடுமையாக அரசியல் மேடையாக பயன்படுத்தும் அந்த பையலுக்கு தெரியாதுங்க. இப்போ அவர் ஜெயிப்பதுக்கோ அடுத்து இது இப்போ அதெல்லாம் முடியும். இன்னும் 25 வருஷம் தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சிங்க. இன்னும் 25 வருஷம் தமிழ்நாட்டில் தளபதி விஜய்க்கு ஆட்சி. அவ்வளோதான். இந்த சீமானை பற்றி இதுக்கப்புறம் சீமானுக்கெல்லாம் இனிமேல் கல்லறை தான், ஒன்றுமே இல்லை, கட்சிக்கு கல்லறை தான். சரி, ரைட் சார். இப்போ வரைக்கும் தங்களுடைய கட்சி 1 மாதம் ஆகிறது சார். ஸோ உங்களுடைய பார்வை மக்கள் தான் சொல்ல விரும்புகிறீங்களா இது மாதிரியா? இப்போ பாருங்கள், எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே அம்மா உணவகங்கள் மேம்படுத்தப்படும்னு அறிவிச்சிட்டார். அம்மா உணவகம் இருந்துச்சு ஸ்டாலின் ஆட்சியில், ஆனால் இட்லி இருக்காது. அம்மா உணவகம் இருந்துச்சு ஆனால் பொங்கல் இருக்காது. அம்மா உணவகம் இருந்துச்சு ஆனால் இட்லி பானையும் இருக்காது. அம்மா உணவகம் மேம்படுத்தப்படும்னு அறிவிச்சார் பாருங்க. அதிமுக தொண்டன் பூரா மகிழ்ச்சி அடைகிறான். உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒப்பந்தக்காரர்கள் கூட்டத்தை ஆதவ அர்ஜுனா கூட்டுகிறார் பொதுப்பணித்துறை அமைச்சர். இதுவரைக்கும் இதை யாரும் செய்ததில்லை. ஒப்பந்தக்காரர்கள் கூட்டத்தை கூட்டி பொதுப்பணித்துறை அமைச்சர் எந்த ஃபண்டும் எங்களுக்கு தேவையில்லைன்னார். பெரிய விஷயம். அது பெருசாக ஊடகத்திலையும் பேசப்படலை சார். பேசப்படலை, தேவையில்லை, எனக்கு தர முக்கியம்னார். இன்னொன்று சொன்னார், நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவேஸில் மட்டும் தமிழ்நாட்டில் 10 வழியில் கரப்ஷன் நடக்குது. 10 வே கரப்ஷன். இது என்கிட்ட சொன்னது இந்தியாவினுடைய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி. இந்த 10 வகையான ஊழலை நீங்கள் கட்டுப்படுத்திட்டா 2 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு தாரேன் நெடுஞ்சாலை பணிக்குன்னு அறிவிச்சிருக்கார். இது எங்கள் ஆட்சிக்கு இமாலய சாதனை. கேட்டிங்களா? இன்றைக்கி கல் குவாரியில் நடந்த முறைகேடுகளை முழுவதையும் இன்றைக்கு கண்டுபிடிக்க டாக்டர் பிரபு இன்றைக்கு உத்தரவிட்டு அந்த வேகத்தில் அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. வழிபாட்டு தலங்களுக்கு மத்தியில், பள்ளிகளுக்கு மத்தியில் இருக்கிற தலங்களை, சாராய கடைகளை மூட உத்தரவு போட்டு 717 கடையில் இன்னைக்கு 3/4 பகுதி கடையை மூடிட்டாங்க. இன்னைக்கு தம்பி விக்னேஷ் அந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சர் சொல்கிறார், போதையற்ற தமிழகம் தான் எங்களுடைய லட்சியம் அப்படின்னு சொல்கிறார். அதை நோக்கி போயிட்டுருக்கோம். எல்லா தரப்பு மக்களுடைய நம்பிக்கையும் இந்த அரசு இன்றைக்கு பெற்றிருக்கிறது. ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய பாச நண்பன் ராஜ்மோகன் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார்.
குறித்த நாளில் பள்ளியை திறந்தது மட்டுமல்ல, பள்ளிக்கூடம் திறந்த அன்றைக்கே பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டு விட்டது. பள்ளிக்கல்வித்துறையில் ஏற்கனவே இருந்த குறைகளை ஆய்வு செய்து கண்டுபிடித்து தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு இப்படி ஒரு அமைச்சர், இப்படி ஒரு நிர்வாகம் இல்லைங்கிற பெயரை பெறுவதற்கு 4 கால் பாய்ச்சல் அவர் முன்னேறிட்டு இருக்குது. பள்ளிகளை ரினியூவல் பண்ணுறது காசு கேட்பான். அவங்க வந்து லாட்ஜ் போட்டு இங்கே தங்கியிருப்பாங்க. ஒரு நாள் முந்திரி பருப்பு வாங்கிட்டு போவாங்க, ஒரு நாள் அல்வா வாங்கிட்டு வாங்க, இதெல்லாம் வாங்கி தின்னணும் பள்ளிக்கல்வித்துறையில். இன்றைக்கி அந்த காசை வேண்டான்னு சொல்லிட்டார். எந்த ஃபண்ட் முறை ஊழலை ஒழிப்போம் என்று எங்கள் தலைவர் எடுத்திருக்கிற உத்தரவாதத்திற்கு 7% மக்கள் வாக்களித்தார்கள். இனி 14% மக்கள் இதற்காகவே வாக்களிப்பார்கள். பல்வேறு விஷயம் நம்மளோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.